ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் நேவி. அதாவது இந்தியன் நேவிலேருந்து சாய்லர் என்ட்ரிக்கான 02/2024 பேட்சுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பெட்டி ஆஃபீஸர், ஜீப் பெட்டி ஆஃபீஸருக்கு வந்து போஸ்ட் வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேகன்சி அப்படின்றத பர்டிகுலராக வந்து அவங்க வந்து அலௌன்ஸ் பண்ணல. இது ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதுனால ஒரு சில தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நம்முடைய வாட்ஸ்அப், டெலகிராம் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் லெவல் 5 தான் பே பண்ணுவாங்க. ஜாப் லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்க கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சு ட்ரை பண்ண முடியும். அப்ளிகேஷன் மோடை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் joinindiannavy.gov.in இதான் அவங்களுடைய அஃபீஷியல். அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் 21 ஜூன் 2024 20 ஜூலை 2024 வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் கரண்டில் ஓப்பனில் இருக்கும். ட்ரையல் டேட்டை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபைட் லேட்டர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 17 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். டேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 நவம்பர் 1999 30 ஏப்ரல் 2007 நீங்கள் பிறந்திருக்கணும். அப்படி இந்த பிட்வீன் கேப்பில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சாய்லர் பெட்டி ஆஃபீஸர், இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 12th பாஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஒரு ரெக்யூர்மெண்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். என்னென்ன ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 1ல் உங்களுக்கான ஸ்போர்ட்ஸ் ட்ரையல் இருக்கும். நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ அதுக்கான ஸ்போர்ட்ஸ் ட்ரையல் வந்து இருக்கும். ஸ்டேஜ் 2ல் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸ்டேஜ் 3ல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதுதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்தோடனே அதுக்கான ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இது போன்ற தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம்.